முன்னிட்டு உலக பிரசித்தி பெற்ற திருவாரூர் தியாகராஜர் கோவிலில் கமலாலய குளத்தில் கடும் குளிரையும் பொருட்படுத்தாமல் பக்தர்கள் அதிகாலை முதல் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வருகின்றனர். ஆண்டுகளில் வரக்கூடிய 3 அமாவாசைகளில் சிறப்பு வாய்ந்தது தை அமாவாசை. இந்த தை அமாவாசையில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து திதி கொடுப்பதால் முன்னோர்கள் எப்பொழுதும் நம்மை பாதுகாத்துக் கொள்வார்கள் என்று ஐதீகம். இதனால் இந்த தை அமாவாசையில் முன்னோர்களை வழிபட உலக பிரசித்தி பெற்ற திருவாரூர் தியாகராஜர் கோவில் கமலாலய குளத்தில் அதிகாலை முதல் கடும் குளிரையும் பொருட்படுத்தாமல் பக்தர்கள் குவிந்தனர். மேலும் பக்தர்கள் தங்களுடைய முன்னோர்களை நினைத்து வாழைக்காய், புடலங்காய் உள்ளிட்ட காய்கறிகள் மற்றும் தேங்காய், அரிசி, எள், வாழைப்பழம், வெற்றிலை, சீவல் முதலானவற்றை வாழை இலையில் வைத்து முன்னோர்களுக்கு படைத்து கோவிலில் அமைந்துள்ள தீர்த்த குளத்தில் குளித்து திதி கொடுத்தனர். இந்த சிறப்பு வாய்ந்த தை அமாவாசையில் 500க்கும் மேற்பட்ட பக்த கோடி பெருமக்கள் தங்கள் முன்னோர்களுக்கு திதி கொடுத்து வழிபட்டனர். மேலும் பாதுகாப்பு பணியில் நகர காவல்துறையினர் ஏராளமானோர் ஈடுபட்டனர். அடியனுடைய பித்துக்களாகிய உங்களுக்கு இந்த கோதி வருடத்தில் தை அமாவாசை உருவாகும் அமுதாதிம் ஓம் நமத்யர்த்த பகவன் விஸ்வேர் பலாஜ மகாதேவாஜ திரியம்பகாஜ துப்ராந்தகாய காளிகாலாஜ காலாந்துத்தாய நீலகண்டாய மகாதேவாஜ நமகே அஸ்தே கற்பூர ஜோதி கோபுரத்தை பாருங்க. சிவ 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 தர்ப்பண பூர்த்திக்கு ஜனம் தானியம் பசு பகும்பத்தலாபம் சதசம்மதம் தீர்க்கமாயுகோ சுபிட்ச பிராப்தி சர்வம் சிவார்ப்பணத்து